இலங்கையில வந்து 9 மாகாணங்களுக்கும் மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு, மக்கள்ட்ட இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு, அதாவது குற்றவியல் ரீதியாக உங்களோட பிரச்சனைகள விசாரிச்சு அதுக்கு உடனுக்குடனே தீர்வு எடுத்து தர்றதுக்காக 9 குற்றவியல் திணைக்களம் நிறுவியிருக்குது இலங்கை அரசாங்கம். எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதற்குரிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகுது. உங்களோட ஒவ்வொரு மாகாணத்திலும், உதாரணத்துக்கு இப்போ வடக்கு மாகாணம்னு சொன்னா ஒரு பிரான்ச் இருக்கும், சிஐடி பிரான்ச். நீங்க கொழும்புக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னா எல்லா துறையிலையும், நிதியியல் துறையோ, மோசடியோ, கொள்ளை வழக்கு எல்லாத்துக்கும் வந்து கொழும்புக்கு மக்கள் போக விரும்புறதில்ல. இதனால நிறைய குற்றங்கள் மறைக்கப்படுது. நிறைய குற்றங்களுக்கு தீர்வில்லாதால குற்றவாளிகள் வந்து வெளிப்படையாக செயற்படுறாங்கன்னு சொல்லி இதை மாகாண மட்டங்களில் பிரித்து கொடுக்குறதுக்கு இலங்கை அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கு. இந்த 9 மாகாணத்தில் இருக்கிற 9 சிஐடி பிரான்ச்சையும் ஒரு தலைமை ஒருங்கிணைப்புகளில் செயற்படும். அதாவது இந்த 9 மாகாணங்களுக்கும் வந்து அவங்களுக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு இந்த சிஐடிமாருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் கொழும்புல எப்படி போய் முறைப்பாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் போய் முறைப்பாடு செய்யலாம். இதுக்குரிய வர்த்தகமானி, அதாவது அங்கீகாரம் கிடைச்ச பிறகு வெளியிடப்படுற வர்த்தகமானி வந்த பிறகு உங்களுக்கு இதுக்குரிய தொலைபேசி இலக்கங்கள், அலுவலகங்கள் நிறுவப்பட்ட அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வர்த்தகமானி மூலம் அறிவிக்கப்படும். நீங்கள் மக்களுக்கான அவசர அழைப்புகள் கூட உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் அதனால் வந்து இனிமேல் மாகாணங்களுக்கு இடையில், அதாவது அரசின் பிரதான நோக்கு இதை நிறுவன காரணம் என்று சொன்னால் மாகாணங்களுக்கு இடையிலே நடைபெற குற்றங்கள் வந்து போலீஸ் நிலையங்களுக்கு போகுது. போலீஸ் நிலையங்களில் வந்து இதை தீர்க்க முடியலைன்னு சொன்னால் கொழும்புக்கு போக சொல்கிறாங்க. கொழும்புக்கு போக சொன்னால் சில மக்கள் வந்து எல்லாம் போக முடியாத காரணமாக இதை மெனக்கெட்டு போய் சில வலிச்சு பார்க்கணுமா, இதில் தலை போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய செலவு, இது போக்குவரத்து அலைச்சல் என்று சொல்லி யோசிக்கிற இடத்துல சில குற்றங்கள் வந்து மறைக்கப்படுது. அதுக்குரிய நீதி கிடைக்காம போ. இதுதான் உண்மையான காரணம் என்று சொல்லி 9 மாகாணங்களுக்கும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, சப்ரா, ஊவா என்று சொல்லி இந்த 9 மாகாணங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரான்ச், பிரதானமான குற்றவியல் திணைக்களம் வந்து நிறுவியிருக்குது, சிஐடி பிரான்ச். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் என்ன ஒரு ஆள் கடத்தில் இருக்கட்டும், கஞ்சா கடத்தில் இருக்கட்டும், போதை கடத்தில் இருக்கட்டும், லஞ்சமாக இருக்கட்டும், மூலலாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் பெண்களை இழிவுபடுத்துறது, சின்ன பிள்ளைகளை கேவலப்படுத்துறது, என்னவா இருக்கட்டும், ஐடி தெரிஞ்சுன்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் லீகலாக மூவ் பண்ணணும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு எனக்கு வந்து ஃபேக் ஐடி போட்டான்னு சொல்லி போயிட்டு சொல்கிறதெல்லாம் லீகல் மூவ் இல்லை. அதுக்குரிய ப்ராப்பரான ஒரு வே இருக்குது. அதை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அதே மாதிரி உங்களோட காசு ஒருத்தர் மாற்றிட்டாங்களா, உங்களோட காணியை மாற்றி பறிச்சு எடுத்துட்டாங்களா, அல்லது உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்ததா, அல்லது உங்களை கடத்தி கொண்டு எதுவும் அடிச்சு கிடிச்சு துன்புறுத்தினாங்களா, இல்லாத இது வாழ்வீட்டு கும்பலோட பிரச்சனையா, இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நீங்கள் இந்த குற்றவியல் திணைக்களத்தை பயன்படுத்துவீங்களா இருந்தால் அதுக்கு சரியான முடிவு கிடைக்கும். என்னென்னு சொன்னால் இலங்கை தற்போதைய ஆட்சி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஊழல் லஞ்சமற்ற ஆட்சி, நீதியான ஆட்சின்னு சொல்லி பீத்தி கொண்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஒரு சிலது நடக்குது, ஒரு சிலது நடக்குது இல்லை. இப்படி தான் வீடியோக்குள்ள தவறான ஒரு சில வார்த்தைகள் வரும், சகிச்சு கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் இப்படியான ஒரு வழிமுறையை வந்து அரசாங்கம் நடத்தி தரும்போது நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தணும். ஒவ்வொரு அரசில் கிடைக்கிற நன்மைகள், ஒவ்வொரு அரசு சலுகைகள், ஒவ்வொரு அரசு திட்டங்களை நாங்கள் வந்து வீடியோவில் சொல்லும்போது நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்து இது பொய்யான தகவல்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ், அதாவது இதுக்குரிய லிங்குகள் எல்லாம் வந்து இணைக்கப்பட்டு தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை வந்து தேடி எடுக்க முடியலைன்னு சொன்னால் என்னுடைய செய்தி தான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னைய போல நிறைய பேர் போட்டிருக்க வீடியோக்களை வந்து பார்த்து அதை தெரிஞ்சு நீங்கள் அறிஞ்சு. எனவே இலங்கை மக்கள் பொறுத்துருங்க. எதிர்வரும் காலப்பகுதிகளில் இந்த மாகாண ரீதியான குற்றவியல் திணைக்களங்கள் நிறுவின பிறகு அவர்கள் தொடர்பான அவசர தொலைபேசி இலக்கங்கள், முகவரிகள், அதோடு சேர்த்து அவர்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினால் இது தொடர்பான சகல விஷயங்களை நான் உங்களோட தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் அதை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் தரப்படுகிற அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நான் தேடி தருவேன். நான் சும்மா செய்தி வாசிக்கிற மாதிரி வந்து சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். எடுத்து சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு சரி, பார்க்குற 10 பேரில் 2 பேருக்கு சரி அது தேவைப்படுற விஷயமா தான் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அதோட நெறிக்கலம்.com கம்பெனியோட வெப்சைட். இந்த வெப்சைட்லையும் உங்களுக்கு தேவையான சகல விஷயங்களும் அங்கே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் நடந்து கொண்டிருக்குது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்த இருக்குது. நாடு பூர்வா மட்டுமில்லை, இலங்கை மட்டுமில்லை, உலக வாழ் அனைவரும் வந்து யாராவது இந்த வெப்சைட்டை பார்க்குறீங்களோ உங்களுக்கு எந்தெந்த நாட்டுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த விஷயங்களையும் உள்ளடக்கிற வேலைப்படம் வந்து இருக்குது. அதுவும் உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இல்லாத தெரியுங்கள், எங்கே போய் எப்படி தர்றது, ஆர் ஏஜென்சி நல்லவங்க கெட்டவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, குறைந்த செலவில் போய் சேரணும், இப்படியான முடிவில் தேடிக்கிறீங்க. ஸோ அதுகளை உள்ளடக்கி இந்த வெப்சைட் தயாரிக்கப்படுது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.